1 கப்பு ரவை, 1 கப்பு தேங்காய் துருவலை வச்சு ஒரு அருமையான டிஃபன் செய்யலாம் வாங்க. இப்போ ரவையோட தேங்காய் துருவலையும் கலந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கலந்து மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து மிக்சர் ஜாரில் சட்னிக்கு தேங்காய் துருவல், பொரிகடலை, 4 வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா சூப்பரான சட்னி இந்த தோசைக்கு ரெடி. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை பார்ப்போம். நல்லா பொதுமி இருக்குது பாருங்கள், ஊறி இருக்குது. அது கூட கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம், வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதை நம்ம தோசைட்டியை காய வச்சு தோசையாக ஊற்றி கேரட்டு, கொத்தமல்லி போட்டால் ஜம்முன்னு அருமையான காலை டிஃபன் ரெடி.